வெல்கம் பேக் டு சூப்பர் ஹவுஸ்ஃபுல் மேட்னி. சென்னை திரை பிரபலமான ஷைலஜா சத்லூர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் கிளப் நடத்துகிறாங்க. இந்த ஃபிலிம் கிளப்புக்கு மெட்ராஸ் டே செலிப்ரேஷன்ஸ் ரொம்ப ரீசெண்டாக நடந்தது. இதில் சீஃப் கெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சவுகார் ஜானகி கலந்துக்கிட்டாங்க. சவுகார் ஜானகி கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு ஐக்கானாகவே வச்சு இந்த ஈவெண்ட்டில் கொண்டாடினாங்க. சவுகார் ஜானகி அவர்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கேட்டிருந்தேன். ரொம்ப அழகாக பொறுமையாக பதில் சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துடலாம். எப்படி இருக்கீங்கம்மா? எப்படி இருக்கேன் நீங்க தானே சொல்லணும். ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா நான் கேட்கலான்னு இருந்தேன். நீங்க உங்களை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்கிங் பியூட்டி அப்படின்வாங்கல்ல, இன்னும் அப்படியே ஹீரோயினா நீங்க நடிக்கலாம் அந்த மாதிரி மெயின்டைன் பண்றீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் என்ன இன்னொரு ஒரு தாக்கின ஒரு விஷயம், உங்களுடைய பாசிட்டிவான ஒரு வைப் இப்பவும் எப்படி இந்த அழகையும் அந்த பாசிட்டிவ் எந்துவா நீங்க மெயின்டைன் பண்றீங்க? சீக்ரெட் அது நீங்க சொல்லியே ஆகணும். 84 வயசு ஆனதுக்கப்புறம் இப்படி நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுவீங்களா? எங்கிட்ட மட்டும்தான் இப்படி பேசுகிறீங்களா? உங்ககிட்ட மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவ். இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் மனசு நிம்மதியாக வச்சுக்கிட்டு கீப் யுவர் இன்சைட் க்ளீன். அப்படியே நம்ம ஹாப்பியாக இருந்தால் அது முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு அவ்வளோதான். இப்போ இன்னைக்கு இந்த ஃபிலிம் கிளப் சார்பா ஈவெண்ட் நடத்துறாங்க. உங்களை ஒரு ஐகானாவே கொண்டாடுறாங்க. ஸோ வந்த புதுசுல உங்களுக்கு சில மெமரிஸ் இருக்கும்ல, அதையும் ஷேர் பண்ணுங்களேன் கொஞ்சம். இல்லை, சிலதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காம நடக்கும்போது என்ன பேசுகிறதுனே தெரியாமல் போய்டுறது. இது இப்போது இந்த சினிமா ராண்டெவூ அந்த ஷைலஜா அவங்க நடத்துகிறாங்க. இன்றைக்கி அவங்க மோகன்ராம் சார் பேச போகிறாங்களாம். அவர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்க முடியும்? அவர் பெரிய பெரிய நடிகைகள் பற்றியோ இல்லைன்னா பாலச்சந்தர் சார், பாலச்சந்தர் சார் பற்றி பேசியிருக்காரு. பல வருஷமாக இது நடத்திருக்காங்க. இது இளைய தலைமுறைக்கு ரொம்ப சாதகமான ஒரு விஷயம். சில பேருக்கு தெரியாதது, இந்த கிளப்னால் இந்த சாதனை படைத்தவங்களை இந்த மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்கள பற்றி ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி ஒரு லெக்சர் பண்ணி அவங்கள பற்றி விளக்கம் சொல்லும்போது அது சின்னவங்களுக்கு எடுத்துக்கிட்டால் எடுத்துப்பாங்க, இல்லைன்னா இல்லை. பட் இப்படியெல்லாம் இருந்திருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தெரிய வர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இது ஒரு நல்ல முயற்சி, ஒரு நல்ல சேவைன்னே சொல்லலாம். எனக்கு இதில் நானும் கூட பங்கேற்று இருக்கிறது எனக்கு ஒரு பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் என்னையும் அவங்க தேர்ந்தெடுத்து அந்த கிளப்பில் என்னையும் சேர்த்துக்கிட்டாங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். ஐ விஷ் தெம் ஆல் குட். இன்னும் மேலும் மேலும் அவங்களுடைய முயற்சி வெற்றி அடையணும்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இளைய தலைமுறை சொன்னவொடனே இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஏதாவது படம் பார்த்தீங்களா? அண்ட் திரும்பவும் உங்களை நாங்கள் எப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம்? எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அது என் கையில் இல்லையேம்மா. யாருன்னா விரும்பி ஒரு நல்ல கேரக்டர் கேட்டாக்கா நான் ஒர்க் பண்ணுறேன். தெலுங்கில் பண்ணுறேன். தெலுங்குல வேலின்னு ஒரு படம், கஞ்சன் பேர், கிருஷ்ணன் ஒரு நல்ல டைரக்டர், ஒரு வித்தியாசமான கேரக்டரில் நடிக்கிறேன். இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்தால் தான். இனிமேல் போய் நம்ம வாய்ப்பு கேட்குற நிலைமை இல்லையே. நிலைமைனா கேட்கக்கூடாதுன்னு இல்லை, அவங்களுக்கு தேவைப்படலைன்னா நம்ம போய் கேட்கக்கூடாது. தேவைப்பட்டால் கண்டிப்பாக தேடி வருவாங்க. அப்படி வரும்போது கண்டிப்பாக நடிப்பேன் நான், கடவுள் புண்ணியத்தில். அவ்வளோ. தேங்க்யூ மேம்.